நேச்சுரல் ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு நேச்சுரல் தானா அவங்களோட பிசிக் வந்து ட்ரேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் தருண்குமார், செகண்ட் சேது அண்ணா, தேர்ட் கெட் ஃபிட் வித் சிவா, ஃபோர்த் ஒன் ரஞ்சித் நேச்சுரல் ஃபிட்னஸ், ஃபிஃப்த் ஒன் யுவபிரகாஷ். 2018 4% ஆஃப் தி பர்சன் வந்துட்டு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. 2022 அது 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு பெருசா தெரியாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 100 பேர்ல 4 பேர் போட்டுட்டு இருந்தாங்கன்னா இப்ப 7 பேர் போட்டுட்டு இருக்காங்க. 2024 இது இன்னுமே அதிகமா இருக்கும். 59,450 மேல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணவங்கள 11 இயர்ஸா கண்டினியூஸா ஃபாலோ அப் பண்ணியிருக்காங்க. இதுல 578 டெத்ஸ் நடந்திருக்கு. இதுல 334 நேச்சுரல் டெத், 208 அன்நேச்சுரல் டெத், 36 வித் அன்னோன் காசஸ். லாஸ்ட் 3 டிகேட்ஸ், அதாவது லாஸ்ட் 30 இயர்ஸா ஸ்டெராய்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நார்மல் பர்சன்ஸுமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மெயினான ரீசனே நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு இது யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்றதுதான். இந்த ரிசர்ச்சஸ்லாம் மெயினா யூஎஸ்ல தான் நடந்திருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கலும் இருக்கு. நம்ம ஃபாரின்ல என்ன ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வருது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்றோம். ஸோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நேச்சுரல் ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு நேச்சுரல் தானா அவங்களோட பிசிக் வந்து ட்ரேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் தருண்குமார். தருண் ப்ரோ வந்துட்டு நேச்சுரல் தான்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உண்மையாலே நேச்சுரல் தானான்றது பார்த்துடலாம். தருண் ப்ரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப வந்துட்டு லீனா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன் ஃபிட்னஸை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு தான் ஸ்லோவா மசில் கெயின் பண்ணியிருக்காரு. தென் அதே மாதிரி இவரோட உடம்புல வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுக்கான சயின்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இவர் நேச்சுரல் தான். செகண்ட் சேது அண்ணா, இவருமே லீனா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சடனா இவரோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோ வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இவர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருப்பாரு, நேச்சுரல் இல்லைன்ற மாதிரி தான் தோணும். இவர் ஃபர்ஸ்ட் வந்து 2020 ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இது வந்துட்டு 2014 ஆர் 15 அந்த டயத்துல எடுத்த போட்டோவா தான் இருக்கும். ஸோ 10 இயர்ஸா வந்துட்டு இவர் கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணி கன்சிஸ்டண்டா வந்திருக்காரு அப்படின்னா இப்போ அவருக்கு இருக்கிற பிசிக் வந்துட்டு பாசிபிள் தான். ஸோ இவர் நேச்சுரல் தான். இன்னொரு விஷயமும் இருக்கு, இவர் பாடி பில்டிங் காம்படிஷனும் பண்ணியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு சைஸ் பெருசா இருக்காது. ஸ்டெராய்டு எடுத்திருந்தாருன்னா இவரோட சைஸ் எங்கேயோ போயிருக்கும். தேர்ட் கெட் ஃபிட் வித் சிவா. சிவானாவுமே ஸ்டார்ட் பண்றப்ப லீனா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட ஸ்டார்ட் பண்ண போட்டோ வந்துட்டு எனக்கு பெருசா கிடைக்கல. இன்ஸ்டால போஸ்ட் பண்ணல போல, ஒரு புஷ்அப் வீடியோ தான் இருந்துச்சு. அது 2018 சம்திங் எடுத்திருக்காங்க. கிராஜுவலா தான் க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இந்த பிசிக் வந்து நேச்சுரல் தான். தென் இவருக்கு கைனோ ஆக்னி இந்த மாதிரி எந்த ஒரு சயின்ஸுமே இல்லை. ஃபோர்த் ஒன் ரஞ்சித் நேச்சுரல் ஃபிட்னஸ். ரஞ்சித் சார், இன்னும் இவர் மட்டும் சார்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இவர் வந்து காலேஜோட ப்ரொஃபஸர். ஸோ குருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இவர் வந்துட்டு பெருசா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு போஸ்ட் போடல, ரீல்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. இவரோட ஸ்டோரி வச்சு பார்த்தப்ப 12th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கலாம். 12th இருந்து இப்ப முடி கொஞ்சம் கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே வந்திருக்காரு. பாடியோட ப்ரொப்போர்ஷனும் மசில் மாஸும் கரெக்டா நேச்சுரலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இவரோட இன்ஸ்டா நேம்ல வச்ச ரஞ்சித் நேச்சுரல் ஃபிட்னஸ் கரெக்ட் தான். இவர் நேச்சுரல் தான். இவர் வந்து ஒரு நேச்சுரல் பாடி பில்டர். ஃபர்ஸ்ட் நாட்டி தமிழன் வேர்ல்டு காம்படிஷன்ல வந்துட்டு கம்பீட் பண்ணது இவர் மூலியமா தான். ஐசிஎன், அதாவது ஐ கம்பீட் நேச்சுரல்னு ஒரு காம்படிஷன் இருக்குன்றதே எனக்கு தெரியும். 2010 இந்த மாதிரி பிசிக் வச்சு 2018 இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எப்படி இவரால் பண்ண முடிஞ்சதுன்னா இவருக்கு வந்துட்டு சூப்பரான ஜெனட்டிக்ஸ். இவருமே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இவர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவருக்கு ஆப்ஸ் இருந்திருக்குன்றதுலாம் மெயினா ஒரு அக்யூசிஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. விக்கி சாரோ ப்ரோ வந்துட்டு யுவபிரகாஷோட பிளட் ஒர்க் வந்துட்டு சப்மிட் பண்ணுங்க நீங்க நேச்சுரல் தான் சொல்றதுக்குன்ட்டு இது ஒரு 1 இயராவே முன்னாடி போயிட்டு இருந்தது. யுவபிரகாஷ் ப்ரோ வந்துட்டு இப்ப முடியுமே எதுவுமே ரிப்ளை கொடுக்கல. நீங்க நேச்சுரல் தான் 100% ப்ரூவ் பண்ணணும்னா உங்களோட பிளட் ஒர்க் கொடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, என்னால ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா நான் ரொம்பவே கம்மியாக தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். 3 மந்த்ஸ்க்கு 3000 தான். வந்துட்டு நேச்சுரல் ப்ரோக்ராம் 90 days ரன் ஆகும். ஆன்லைன்ல வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு தேவையான எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே ஆக்னி, கைனோ, ப்ளோட்டிங்
இது 90% அக்யூரேட்டா இருக்கும். 10% மேபி சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா அவங்களோட மென்டல் சிம்டம்ஸ் வந்துட்டு எனக்கு தெரியாது. நான் போட்டோ வச்சு மட்டும்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் தருண்குமார். செஸ்ட்டுக்கு 7.5 அவுட் ஆஃப் 10, லேட்டுக்கு 7 அவுட் ஆஃப் 10, ஷோல்டருக்கு 8, ஆர்ம்ஸ்க்கு 7.5. தருண் ப்ரோ அவரோட அப்பர் செஸ்ட் வந்துட்டு நல்லாவே ஒர்க் பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். லேட்ல கொஞ்சம் வித்னஸ் கொண்டு வரணும். இவரோட டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 30 அவுட் ஆஃப் 40. செகண்ட் வந்து சேது அண்ணா. இவரோட செஸ்ட்டுக்கு வந்துட்டு 6.5 அவுட் ஆஃப் 10, லேட்டுக்கு 9.5, ஷோல்டருக்கு 8.5, ஆர்ம்ஸுக்கு 8. சேது ப்ரோ மெயினாக அவரோட செஸ்ட்ல நல்லா சைஸ் போடணும். தென் ஆர்ம்ஸில் இன்னும் கொஞ்சம் சைஸ் கொண்டு வந்து கட் பண்ணாருன்னா ரொம்பவே மாசாக இருப்பார். இவரோட லேட்டு தான் இவருக்கு ஒரு ப்ளஸ்ஸே, நல்லா ஒய்டாக இருக்கு. 32.5 அவுட் ஆஃப் 40. தேர்ட் வந்து கெட் ஃபிட் வித் சிவா. செஸ்ட்டுக்கு வந்துட்டு 8 அவுட் ஆஃப் 10, லேட்டுக்கு வந்துட்டு 6.5 அவுட் ஆஃப் 10, ஷோல்டருக்கு 7, ஆர்ம்ஸுக்கு 7.5. சிவா ப்ரோவோட லேட் நல்லா ஒய்ட்னஸ் கொண்டு வந்து ஷோல்டரில் லேட்டரல் ஹெட் கொஞ்சம் பெருசு பண்ணாருன்னா வி டேப்பர் நல்லா தெரியும். இவரோட டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு 29 அவுட் ஆஃப் 40. ஃபோர்த் ரஞ்சித் நேச்சுரல் ஃபிட்னஸ். இவரோட செஸ்ட்டுக்கு வந்துட்டு 7.5 அவுட் ஆஃப் 10, லேட்டுக்கு 6 அவுட் ஆஃப் 10, ஷோல்டருக்கு 6.5, ஆர்ம்ஸுக்கு 7. இவர் நல்லா கட்டிங்காக வச்சிருக்காரு. ஓவராலாக பார்த்தா நல்லாவே ஒரு ஃபிசிக் தான். இவர் செஸ்டில் அப்பர் பார்ட் தென் லேட் அண்ட் ஷோல்டர்ஸ் இன்னும் டெவலப் பண்ணணும். 27 அவுட் ஆஃப் 40. யுவ பிரகாஷ். செஸ்ட் 8 அவுட் ஆஃப் 10, லேட்டுக்கு 8.5, ஷோல்டர் 8.5, ஆர்ம்ஸுக்கு 9. இவரோட டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 34. இவருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு. முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் மட்டும் சைஸ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணாருன்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபிசிக் எடுத்துட்டு போயிடலாம். கன்க்ளூஷன், த வின்னர் இஸ் யுவ பிரகாஷ். யுவானாவை எடுக்கிறப்பே எனக்கு தெரியும் இவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு. ஏன்னா இவர் தான் பாடி பில்டர். மற்றவங்கள நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தான். இதில் வந்துட்டு நான் ரேட்டிங் கொடுத்தது வந்துட்டு மற்றவங்கள கம்பேர் பண்ணி இல்லை. உங்களோட பாடியில் வந்து எந்த மசில் சின்னதாக இருக்குது, எந்த மசில் உங்களுக்கு நல்லாவே பெருசாக இருக்குது, அதில் வந்து நீங்கள் எது ஒர்க் பண்ணணுன்றதுனால தான். இப்போ நீங்கள் சின்ன மசிலுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் கம்மியாகவும் பெரிய மசிலுக்கு அதிகமாகவும் கொடுத்துருப்பேன். அது மாதிரி தான் வந்து உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றதுக்காண்டி தான். ஸோ உங்கள் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கீங்கன்னா இவங்களோட ஃபேன்ஸ் யாருமே கமெண்ட்ல வந்துட்டு சண்டை போட வேண்டாம், என்னோட தலைக்கு எப்படி இவ்வளோ கம்மி மார்க் கொடுக்கலான்ட்டு. தருண் ப்ரோக்குலாம் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. தருணோட ஃபேன்ஸ்ல யாரும் வந்துட்டு கமெண்ட்ல திட்டாதீங்க, என் தலைக்கு வந்துட்டு எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்கலான்ட்டு. தருண்குமார். இன்னும் நெக்ஸ்ட் 5 ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சுட்டு செகண்ட் பார்ட் போடுவேன், அதையும் பாருங்க.